கண்டச்சனி என்பது நேரடியாக 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஆரோக்கியம் என்பது 4ஆம் இடமாகும், அது சுகம். அதனால நிச்சயமாக கன்னிராசினியர்களுக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியான விஷயம் கடன் தான். இந்த கடனுக்கும் நோய்க்கும் பயப்படாத மனிதனே உலகத்தில் இருக்கும். 10th பள்ளி கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் நலமுடன் வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். உலக மக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சனி பகவான் பயிற்சி வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இதுவரை பேசியாகிவிட்டது. இன்று கன்னிராசினியர்களுக்கு சனி பயிற்சி எவ்வாறு அமைய போகிறது, சனி பகவான் எவ்வாறு நன்மை தீமைகளை வாரி வழங்க இருக்கிறார் என்பதை பற்றி உங்களோடு உரையாட இருக்கின்றேன். சனி பகவான் பயிற்சியாகின்ற இடம் கன்னிராசினியர்களுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது கண்டச்சனி என்று ஒரு பெயரிட்டிருக்கிறார்கள் சான்றோர்கள். கண்டச்சனி என்றவுடன் கண்டம் என்ற சொல்லுக்கு பயம் என்று பொருள் இல்லை, கவனமாக இருத்தல் என்று பொருள், அவ்வளவுதான். கண்டச்சனி பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை. கண்டச்சனியாக இருப்பவர்கள் உடல் நலத்தில் சென்று அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடம் என்பது கலத்தர ஸ்தானமாகும். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் ஸ்தானமாகும். 7ஆம் இடம் என்பது வெளியூர் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. மனைவி, வெளியூர் பயணம், நண்பர்களை குறிக்கக்கூடியதாகும். அப்ப திருமணம் ஆகி இருக்கிறவர்களுக்கு மனைவியின் உடல்நலத்தில் சற்று அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களிடம் பழக்க வழக்கங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் அதிகமாக ஏற்படும், அதில் சற்று கவனம் செலுத்திக் கொண்டா போதும். ஆகவே கண்டச்சனி என்றவுடன் பயம் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத விஷயம். கண்டச்சனி என்பது நேரடியாக 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். 3வது பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அது தாய் தந்தையருடைய இடம். தந்தையருடைய இடம் தான், தாயின் இடம் இல்லை, தந்தையினுடைய இடம். சில பேருடைய தந்தையருக்கு உடல்நிலை சற்று பாதிக்கும். அதே சமயத்துல அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இருந்தால் நிச்சயமாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் நேரடியா ஜென்மம் அப்படின்னா, ஜென்மனா ராசினா இருக்கும், ராசியை பார்ப்பார். ராசி என்பது நம்மளுடைய உடலாகும். அதனால தேக ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் இருந்து நேரடியா ராசியை பார்ப்பதனால், ராசி என்பது நமக்கு உடலாகும், அந்த உடலை பார்ப்பதனால தன்னுடைய உடல்நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் கன்னிராசினியர்கள். அடுத்ததாக 10வது பார்வை என்று ஒன்று சனி பகவானுக்கு உண்டு. அந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, 4ஆம் இடத்தை பார்வை செய்வார். 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம், அதே மாதிரி நம்முடைய சுகஸ்தானம். நம்முடைய சரீரம் என்பது ராசி ஆகும். ஆரோக்கியம் என்பது 4ஆம் இடமாகும், அது சுகம். அதனால நிச்சயமாக கன்னிராசினியர்களுக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இல்லை என்றால் தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை. மேலும் தாய் ஸ்தானம் என்ற காரணத்தினாலும் கன்னிராசியில் பிறந்த அவருடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக உடல்நலத்தில் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும்.